வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை அன்பர்கள் ஆகிய நாம் விபாசனா தியானத்துக்கு சென்று கற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அதற்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி விபாசனா தியானத்துக்கு எப்படி அப்ளிகேஷன் போடணும், அதோடைய வெப்சைட் என்ன, அங்கே என்னென்னலாம் செய்வாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படின்றதையும் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குறது வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுடைய பழைய புகைப்படங்கள். மனவளக்கலை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 தவங்களை மனவளக்கலையில் கற்றுக்கிட்டோம். அதில் நிறைய தவங்களை தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளும் ஒரு தவனும் மன்றத்தில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதில் முக்கியமான ஒரு தவம் பார்த்தீங்கன்னா நித்தியானந்த தவம் அப்படின்ற ஒரு தவம். இந்த நித்தியானந்த தவமும் விபாசனா தவமும் ஏறக்குறைய ஒன்று தான். 100% ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த நித்தியானந்த தவம் மாதிரியே தான் அந்த விபாசனா தவமும் இருக்கும். அதை அவங்க கொஞ்சம் டீப்பாக பண்ணுறாங்க. டீப்பாக பண்ணும்போது அடுத்தடுத்த லெவலில் நம்ம போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் விபாசனா தவம் அப்படின்றத பற்றியும் மகரிஷி பேரை சொல்லாமல் வேற ஒரு பேரில் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம மனவளக்கலை அன்பர்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கேம்புக்கு நம்ம போகும்போது ஒரு 10 நாள் கேம்பாக இருந்தாலும் சரி, 5 நாள் கேம்பாக இருந்தாலும் சரி, இந்த டைமில் நம்மளுக்கு வேற எந்த ஒரு வேலையும் இருக்காது. வேற எல்லா வேலையும் விட்டுட்டு தான் நம்ம வந்திருப்போம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா விபாசனாவை பொறுத்த வரைக்கும் மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி கொடுத்துடணும் அவங்ககிட்ட. நம்ம ஃபோன் வச்சுக்க முடியாது, ஃபோனை ரூம்லேயும் பேச முடியாது, வெளியில் ஃப்ரீ டைமுன்றது எதுவுமே கிடையாது. அவங்க எல்லா டைமுமே நம்ம உள்ளார தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால முக்கியமாக நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த தியானம் மட்டுமே பண்ணுவோம். அவங்க சொல்கிற ஷெடியூல் படி. அந்த ஷெடியூல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால இந்த ஒரு தவத்தை மனவளக்கலை அன்பர்களும் செய்யலாம். ஏன்னா நம்ம மனவளக்கலையிலையும் இந்த மாதிரி தவம் இருக்குது. இது முக்கியமாக போக வேண்டிய காரணம், நம்ம டெடிக்கேட்டடாக 10 நாள் இங்கே போய் உட்காடுறோம். உட்காந்து ஆன்மீகத்தில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறதுக்கு இந்த தவம் உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி 10 நாளுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேச்சு கிடையாது, நம்ம எதுவும் பேச போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் மெடிடேஷன் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம 10 மணி நேரம் இந்த கண்களை மூடி தியான நிலையில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலில் உள்ள ஜீவகாந்த சக்தி சேமிக்கப்படுகிறது. அப்படி ஜீவகாந்த சக்தி சேமிக்கப்படுவதனால என்ன ஆகும், உடலுக்கு பசி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ 10 நாளில் பார்த்தீங்கன்னா முதல் 2 நாள் சாதாரணமாக பசி இருக்கும். 3ஆவது நாள் 4ஆவது நாள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜீவகாந்த சக்தியோட செலவு குறையிறதுனால நம்மளுக்கு பசியும் அந்தளவுக்கு எடுக்காது. ஸோ குறைஞ்சபட்சம் தான் நம்ம சாப்பிடுவோம். அதுவும் நம்ம ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக மனவளக்கலை அன்பர்கள்லாம் இந்த விபாசனா தியானத்துக்கு போய் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் அங்கே விபாசனா தியானம் போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும், இது மாதிரிலாம் நாங்கள் அப்ளிகேஷன்லேயே நீங்கள் மென்ஷன் பண்ணணும், இந்த என்னென்ன பயிற்சி முறைகள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அது இப்போ பார்த்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் அந்த இடத்துல போயிட்டு நம்ம காய்கள் பயிற்சியோ இல்லை வேறு ஏதாவது பயிற்சியோ நம்ம அங்கே செய்யக்கூடாது. அங்கே போயிட்டோம்னா அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஒரு ஒழுக்க நெறியாக கருதப்படுகிறது. எனவே மனவளக்கலை அன்பர்கள் விபாசனா தியானம் போங்க. மௌனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மன்றங்களில் மௌனம் நடத்தப்படுகிறது. இந்த மௌனத்தில் நம்ம தவங்கள் தான் செய்கிறாங்க. அந்த ஒரு டைம் ஷெடியூலில் போட்டு ஒரு மெடிடேஷனாக சொல்லி கொடுப்பாங்க. பட் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு தவம் தான், அது விபாசனா தவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான வழிமுறைகளை அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் ஆடியோவில். அது கேட்டுட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த விபாசனா தியானத்தில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், இங்கே 10 நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்றத விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, கூகுளில் போயிட்டு tamil.dhamma.seduன்னு அடிங்க. தமிழ் தம்மா சேது அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்னை வெப்சைட்டுடைய டீட்டெயில்ஸ் வரும். பட் இது இங்கிலீஷில் இருக்குது. கீழே வந்தீங்கன்னா விபாசனா தியான முறைன்னு தமிழில் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் வரும். இந்த வெப்பேஜ் தான் வரும் ஆக்சுவலாக. இதில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் நல்ல டீட்டெயில்ஸ் இருக்குது. விபாசனானா என்ன, இது எப்படி
முதல்ல இது அறிமுகப்படுத்தினாங்க. இது நம்மளுக்கு அறிமுகப்படுத்தின ஆசிரியரை பற்றி இருக்கும், நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். இதில் ஒழுக்க நெறின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஒழுக்க நெறின்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக இதில் எல்லா டீட்டெயில்ஸும் படித்து பாருங்கள். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன். இதில் இந்த கால அட்டவணைன்னு இருக்குது பாருங்கள். இந்த பயிற்சி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 10 நாள் பயிற்சி முகாம். 10 நாள் பயிற்சி முகாம் ஷெட்யூல்லாம் அது வெப்சைட்லேயே இருக்குது. அது இன்னொரு பேஜில் இருக்கும், அதையும் நான் காமிக்கிறேன். இந்த வெப்சைட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் டீட்டெயில் இருக்குது அந்த கோர்ஸை பற்றி. சரிங்களா? ஸோ ஒரு 10 நாள் பயிற்சி முகாமில் நீங்கள் முதல் நாளுக்கு முன்னாடி நாளே போயிடணும். இன்றைக்கி பயிற்சி ஆரம்பிக்குதுன்னா நேற்றுக்கே நீங்கள் அந்த சென்டருக்கு வந்திருக்கணும். மதியானமே வந்து அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு பயிற்சி முதல் நாள் ஆரம்பிக்குது இல்லைங்களா, அந்த முதல் நாள் காலையில் 4 மணிக்கு எழுப்பிடுவாங்க. 4 மணிக்கு விழித்தெழுதல். அவங்க வந்து ஒரு மணி அடிச்சுட்டு வருவாங்க. மணி அடிச்சிட்டோடனே எழுந்திரிச்சிடணும். அந்த 10 நாள் வந்து யார்கிட்டையும் பேசவே கூடாது. அது முக்கியமான ஒரு கண்டிஷன். அது ஏதாவது அவசர தேவைகள், சின்ன சின்ன வசதி குறைபாடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மட்டும் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ்கிட்ட சின்ன மெதுவாக ஏதாவது கேட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும், கண்டிப்பாக அது பேசி ஆகணும்னா ஒரு சின்ன 1-2 வார்த்தை நீங்கள் பேசிக்கலாம். ஆனால் பொதுவாக வந்து அது யார்கிட்டையும் எதுவுமே பேசக்கூடாதுங்க. அது வந்து நோபல் சைலன்ஸ்ன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ காலையில் 4 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. 4:30 மணிக்கு நீங்கள் அந்த மெடிடேஷன் ஹால் போயிடணும். அங்கே வந்து ஒரு 2 hours மெடிடேஷன் இருக்கும். அது மெடிடேஷனை எப்படி பண்ணணுன்றது அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், ஆடியோ வரும் நம்மளுக்கு. அந்த ஆடியோ இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். உக்காந்துட்டு அவங்க என்னென்ன செய்ய சொல்கிறாங்களோ அது மட்டும் செய்ய சொல்லணும். அது மேலோட்டமாக சொல்லணுன்னா, முதல் 3 நாள் வந்து மூச்சு காற்றையே கவனிக்கணும், மூக்கு துவாரத்தை கவனிக்கணும். அது அவங்க ரொம்ப விளக்கமாக சொல்லிக் கொடுப்பாங்க. நான் அது டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. இங்கே நீங்கள் போய் கற்றுக்குங்க அங்கே. அதுக்கப்புறம் அந்த 2 மணி நேரம் மெடிடேஷன் நடக்கும்போது கீழே தான் உட்காரணும். ரொம்ப முடியாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சேர் கொடுப்பாங்க. அவங்க மட்டும் சேரில் உட்காந்துக்கலாம். மற்றபடி எல்லோரும் இது கீழே தான் உட்காரணும். சரிங்க. இந்த 2 மணி நேரம் செஷனில் நடுவில் ஏதாவது நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கோ ஏதாவது அவசர தேவைக்கு போகணுன்னா போயிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் திரும்பி வந்துடணும். அது அடுத்தது 6:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் காலை உணவு, கொஞ்சம் பிரேக் இருக்கும். சாப்பிட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் மறுபடியும் கூட்டு தியானம். இந்த தியானம் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா, தியான கூடத்திலையோ அல்லது தங்கும் அறையிலையோ தியானம் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து புது ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு வந்து தியான கூடத்தில் தான் நடக்கும். பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, ஏற்கனவே அந்த பயிற்சி முடித்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அறையிலேயே தங்கி கூட தியானம் பண்ணலாம். அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து 9லேருந்து 11 மணி வரைக்கும் மறுபடியும் தியானம் தான் இருக்கும். 11லேருந்து 12 மணி வரைக்கும் பகல் உணவு. 12லேருந்து 1 மணி வரைக்கும் என்னென்னா ஓய்வு. ஆசிரியர்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி சில அனுபவங்கள் இருக்குது, அது என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா மட்டும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசுகிறதுக்கு அவங்களே டைம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ஆசிரியர் கூப்பிட்டு கேட்கும்போது மட்டும் அதை மட்டும் சொன்னால் போதும். அடுத்து மதியானம் 1லேருந்து 2:30 மணி வரைக்கும் மறுபடியும் கூட்டு தியானம். 2:30லேருந்து 3:30 வரைக்கும் மறுபடியும் ஒரு தியானம். அப்புறம் 3:30லேருந்து 5 மணி வரைக்கும் ஒரு தியானம். வந்து ஒவ்வொரு தியானத்துக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரேக் இருக்கும். தியானம் நடக்கும்போதும் நீங்கள் வந்து ரொம்ப அசௌகரியமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியில் எழுந்திரிச்சு வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே போயிடலாம். மறுபடியும் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு தேநீர் இடைவேளை. 6 மணிக்கு முன்னாடி வந்து அந்த ஜூஸ் கொடுப்பாங்க, சின்னதாக எளிய சைவ உணவு கொடுப்பாங்க. 6 மணிக்கோட சாப்பாடு முடிஞ்சிடுங்க. சுகர் பேஷண்ட்டு இல்லை வேறு யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக பெர்மிஷன் வாங்கினீங்கன்னா இரவு உணவு வந்து 9 மணிக்கு அது கொடுப்பாங்க. பட் பொதுவாக வந்து 6 மணிக்கு சாப்பாடு 6 மணிக்கு முன்னாடி முடிச்சிடணும். இப்போ நம்ம எதுவும் வேலையே இல்லாமல் தியானமே பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா இந்த இடத்துல, அதனால் அதிகமாக பசி இருக்காது. பொதுவாக வந்து யாருக்கும் அங்கே பசியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க. முதல் நாள் ஒரு மாதிரியாக இருக்கும், 2வது நாள் 3வது நாளும் அதில் அந்த பசி தெரியாது ஆக்சுவலாக. அடுத்தது பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 வரை மறுபடியும் ஒரு கூட்டு தியானம்.
அப்புறம் 7லேருந்து 8:15 வரை ஆசிரியரின் பேருரைன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் கொடுப்பாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒரு ஒரு ஹால் நடக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெக்கார்டட் வாய்ஸ் திரு கோயங்கர் அவர்களுடைய பேருரையை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ் சிடி போடுவாங்க. அதை நம்ம கேட்கணும். அது என்ன அங்கே சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மனோபாவத்தை அங்கே வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க. நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்னலாம் நினச்சிருப்பீங்க அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. சில ஆன்மீக தகவல்களும் அதில் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் அது கேட்குறதுக்கு. இது தினமும் இந்த ஸ்பீச்சு வேறு வேறு மாதிரி இருக்கும். 10 நாளுக்கும் 10 சிடி இருக்குது. தனித்தனியாக அதை போடுவாங்க. அது ஸ்பீச் முடிஞ்ச உடனே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தியானம் இருக்கும். அதுக்கப்புறம் 9லேருந்து 9:15 9:30 வரைக்கும் கேள்வி பதில். ஏதாவது உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, எதாவது உங்களுடைய அனுபவத்தெல்லாம் அவங்க கேட்பாங்க. அது 1 or 2 minutes நம்ம அதை பற்றி பேசிவிட்டு 9:30 மணிக்கு ரூமுக்கு போய் தங்கிடலாம். ஸோ அக்காமடேஷன்லாம் நல்லாயிருக்கும். தங்குற இடத்துல கொசு வலை இருக்கும், ஹாட் வாட்டர் கிடைக்கும். இதே தான் 10 நாள் நடக்கும். ஆக்சுவலாக 10 நாளும் இதே தான் நடக்கும். 11வது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 11வது நாள் காலையில் இந்த கூட்டு தியானம் நடக்கும் 4:30லேருந்து 6:30 மணி வரைக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு அதோட பயிற்சி முடிஞ்சிடும். அந்த 10வது நாள் காலையில் 11 மணிக்கோ 12 மணிக்கோ வந்து உங்களுக்கு பேசுகிறதுக்கு அனுமதி உண்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார்கிட்டையும் பேசக்கூடாதுங்க. ஸோ அந்த 10வது நாள் தான் பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசுகிறது ஒன்றும் கிடையாது. இந்த முதல் 3 நாள் வந்து இந்த மூச்சை கவனிக்கிற பயிற்சி இருக்கும். அதுக்கப்புறம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கவனிக்கிற பயிற்சி இருக்கும். எகைன் இது வந்து ஒரு மேலோட்டமாக சொல்கிறது. டீட்டெயிலாக நீங்கள் அந்த பயிற்சி அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பாங்க. இந்த 10 நாள் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 10 நாளும் நீங்கள் வந்து வெளி உலக தொடர்பே உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, யார்ட்டையும் பேச முடியாது, புக்கு படிக்க முடியாது, வேறு ஏதாவது நீங்கள் ப்ரேயர் பண்ணணும், அதாவது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. அதுமாதிரி இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆசிரியருடைய ஃபோட்டோவும் இருக்காது, ஒரு சிம்பிளும் இருக்காது, எதுவுமே இருக்காது. வெறும் வெள்ளையாக இருக்கும். அதாவது ஒரு வீட்டில் வெள்ளை செவரு இருக்கு இல்லையா, அதோட தான் இருக்கும். எந்த வித வாக்கியமும் அங்கே எழுதியிருக்காது. ரொம்ப வித்தியாசமான இடமா இருக்கும். இதை வந்து நிறைய பேர் இந்த பயிற்சி அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த பயிற்சியில் எனக்கு பிடிச்ச ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் போய் இந்த பயிற்சிக்கு டொனேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பயிற்சி வந்து முழுக்க முழுக்க இலவசமாக தான் நடக்குது. அந்த இலவசமாக எப்படி நடக்குதுன்னா, ஏற்கனவே பயிற்சியை முடித்தவங்க கொடுக்குற டொனேஷனில் தான் அது நடக்குதே தவிர 10 நாள் பயிற்சியை முடிக்காதவங்க டொனேஷன் கொடுக்கறதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் 10 நாள் பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் விருப்பப்பட்டவங்க டொனேஷன் கொடுக்கலாம். அதுவும் கம்பல்சரி கிடையாது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 3 வேளை உணவு, அக்காமடேட் தங்குற இடம் மற்றும் பல சின்ன சின்ன வசதிகள் எல்லாமே இருக்கும். இந்த 10 நாளுமே வந்து வெளியில் என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கு தெரியாதுன்றதுனால அது நம்மளுக்கு உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு பெரிய புத்துணர்ச்சியாக இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பயிற்சி முறையை தான் வந்து கிரண் பேடி வந்து தீஹார் ஜெயிலில் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பயிற்சி முறையை அவங்க கைதிகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லி கொடுத்து அந்த கைதிகளில் மிகப்பெரிய மனமாற்றம்லாம் ஏற்பட்டது அப்படின்றத நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறோம். அதனால் இது ரொம்ப சிறப்பான பயிற்சி. அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் ஷெடியூல், இது வந்து என்னென்னலாம் இருக்குது, எப்போ கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கன்னா, இதில் வந்து சென்னை மையம்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்னை மையம் எங்கே இருக்குது, எப்படி போகணும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது சென்னையில் திருமுடிவாக்கத்தில் இருக்குது. பல்லாவரத்துலேருந்து நீங்கள் திருமுடிவாக்கம் பஸ் கிடைக்கும். அது வந்து திருநீர்மலை வழியாக அது போகும். திருமுடிவாக்கத்தில் பஸ்ஸில் இறங்கி நீங்கள் கொஞ்சம் நடக்கிற தூரம் தான், அது நடந்து போகலாம். இந்த மேப்லாம் கொடுத்துருக்காங்க. நான் கூகுள் மேப் லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்புகிறேன். இங்கே கான்டாக்ட் நம்பர்லாம் கூட இருக்குது.
நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் வேணால் கேட்டுக்கலாம். இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய லொக்கேஷன். தமிழ்நாட்டில் வந்து திருவண்ணாமலையில் ஒரு சென்டர் இருக்குது, திண்டுக்கல்லில் ஒரு சென்டர் இருக்குது. நீங்கள் அந்த மெயின் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் இங்கே கொடுத்துருப்பாங்க வேறு மற்ற ஊர்களில் அப்படின்னா தமிழ்நாட்டில் வேறு எங்கெங்கே சிறப்பு பயிற்சிகள்லாம் நடக்குதுன்றதை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சியை வந்து விண்ணப்பித்தல் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷெடியூல் என்னென்னலாம் கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. ஆனால் முதல் டைம் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுறவங்க வந்து 10 நாள் பயிற்சி முகாம் தான் அட்டன் பண்ணணும். மற்றபடி சில்ட்ரன்ஸ் கோர்ஸும் இருக்குது. ஒரு நாள் சில்ட்ரன்ஸ் கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அது எந்த குழந்தைங்க வேணாலும் அட்டன் பண்ணலாம். 10 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் வந்து இதை அட்டன் பண்ணலாம். அந்த ஷெடியூலையும் பார்த்துக்கலாம். அது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தான். அது சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஆனா தியானம் சொல்லிட்டு ஒரு தியானம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த கோர்ஸ் ஷெடியூல்லே எந்த டைம் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் அப்ளைன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். 3 நாள் பயிற்சி முகாம் வந்து ஒரு 10 நாள் பயிற்சி முகாம் முடித்தவங்க தான் இந்த 3 நாள் பயிற்சியெலாம் அட்டன் பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா 1 டே கோர்ஸு 3 நாள் கோர்ஸு இதெல்லாம் வந்து 8 நாள் கோர்ஸு எல்லாமே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு தான். இப்போ அந்த 10 டேஸ் கோர்ஸ்னு பார்க்கணும். 2023 10 டேஸ் கோர்ஸ் இப்போ முடிஞ்சிருச்சு. 2024 10 டேஸ் கோர்ஸ் இருக்குது. இந்த 10 டேஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் 2 10 டேஸ் கோர்ஸ் இருக்கும் நார்மலாக. இப்போ இது 3 ஜனவரிலேருந்து 14 ஜனவரி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு, இன் ப்ராக்ரஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது இப்போ கோர்ஸ் ஃபுல்லுன்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இது வந்து அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா இது கோர்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டாங்க. அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் இருக்குது. இது வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு. அப்படின்னா நீங்கள் புதுசாக வரவங்க இதை அப்ளை பண்ண முடியாது. ஏற்கனவே 10 நாள் பயிற்சி முடித்தவங்க மட்டும்தான் இந்த கோர்ஸ் அப்ளை பண்ண முடியும். இங்கே பாருங்கள், அடுத்து மார்ச்சில் இருக்குது. மார்ச் 13ஆம் தேதியிலேருந்து இருக்குது. அதுக்கப்புறம் மார்ச் 27ஆம் தேதி ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கோர்ஸஸ்லாம் இன்னும் அப்ளை பண்ணல, அப்புறமா ஓப்பன் ஆகும், அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த அப்ளைன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்பேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் 10 நாள் ஏற்கனவே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸான்னு தெரிஞ்சுக்கிறதாக நீங்கள் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை நோன்னு கொடுங்க, புதுசாக வரவங்க. ஸோ மேல் ஃபீமேல் அது கேட்குறாங்க. ரீஜன் வந்து இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் அக்செப்ட்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அது கேட்கும். உங்கள் பேர், மற்ற எல்லாம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம். அதெல்லாம் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபார்ம் வரும் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு. அந்த ஃபார்மில் நீங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணதுக்குன்னா கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த இப்போ நாங்கள் அனுமதி அளிக்கிறோம் அப்படின்னு வரும். சரிங்களா? இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி அனுப்பணும். ஃபோன் நம்பர், பேசிக் டீட்டெயில்ஸ் தான், நம்மளை பற்றி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஃபோட்டோஸ் வேணால் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை அட்டன் பண்ணலாம். ஸோ முதல் டைம் நீங்கள் ஒரு 10 நாள் கோர்ஸ் அட்டன் பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கோர்ஸோ இல்லைனா வந்து 8 நாள் கோர்ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ணலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஹையர் லெவல் கோர்சஸ்லாம் இருக்குது பாருங்கள். 20 டேஸ் கோர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ பிப்ரவரி 10ஆம் தேதி 20 நாள் கோர்ஸ் இருக்குது. இந்த 20 நாள் கோர்ஸ் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். அதுக்கு சில ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. 20 நாள் கோர்ஸ் வந்து ஒரு 30 நாள் கோர்ஸ் இருக்குது பாருங்கள். 20 நாள் கோர்ஸ் முடித்தா தான் 30 நாள் கோர்ஸ் அட்டன் பண்ண முடியும். இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை வாழ்க்கையில் இது ஒரு முறை அட்டன் பண்ணி பார்த்துட்டு நம்ம எத்தனையோ தியான முறைகள் போய் கற்றுக்கலாம். ஆனால் கற்றுக்கிட்டு அதை நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோமா அப்படின்னா தெரியாது. ஆனால் இங்கே 10 நாள் போயிட்டிங்கன்னா வேறு வேலை எதுவுமே கிடையாது உங்களுக்கு. 10 நாள் இந்த தியானத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு, ஒர்க் ஷாப்னால் என்ன, ரியலாக செய்யணும். அது சும்மா தியரியில் கற்றுக்கிட்டு வர்றது மட்டும் கிடையாது, அங்கே செஞ்சே காமிக்கணும், செய்யணும். அதனால் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் அனைவருக்கும். வாய்ப்புள்ளவர்கள் இதை பயன்படுத்தி இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து ஞானம் அடைஞ்சார் இல்லையா? புத்தர் ஞானம் அடைஞ்சார் இல்லையா? அவர் எப்படி ஞானம் அடைஞ்சார், அது எப்படி அவர் அந்த ஞானத்தை வந்து அவருடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு,
அந்த பயிற்சி முறை தான் வந்து குரு சீடர் வழியாக 2000 வருஷமாக இது குரு சீடர் வழியாகவே இது கடத்தப்பட்டு வந்திருக்கிறது. அதுதான் நம்மளுக்கு டீட்டெயிலாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த வெப்சைட்லேயே எல்லா டீட்டெயிலும் இருக்குது. நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ.